என்ன சகம் இப்படி ஆகி போச்சு? கை கட்டினதுக்கு வாய் கட்டலன்ற மாதிரி இவ்வளவு போராடி கடைசியில நீயா நானா இந்த மேட்ச் எப்படி போயிருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த டக் ஆஃப் வார்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் கயிறு இழுப்பாங்க, இந்த பக்கம் கயிறு இழுப்பாங்க, இழுபறியா போயிட்டு இருக்கும். உன் பக்கமா என் பக்கமா, கடைசியில ஒருத்தரா டக்கு டக்குன்னு வந்து யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் வேற லெவல்ல போச்சுங்க. கடைசியில பாத்தீங்கன்னா இழுக்கிறது நம்ம தான் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற போது விதி வேற ரூபத்துல விளையாடிச்சு. என்னங்க இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் விக்கெட் விழுந்தது, மனசு அப்படியே உடஞ்சு போச்சுங்க. இங்கிலாண்டே பாத்தீங்கன்னா நாங்க ஜெயிக்க தான் ஆசைப்பட்டோம், ஆனா இந்த மாதிரி ஜெயிக்க ஆசைப்படல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தத்தோட வந்து சிராஜுக்கு அவங்க சொன்ன ஆறுதல் காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். சூப்பர் ஸ்பிரிட் ஆஃப் தி கேம் வேற லெவல்ல இருந்தது. ரவீந்திர ஜடேஜா வேற லெவல் சகோ, ஹேட்ஸ் ஆஃப். என்ன மாதிரி ஃபைட் பண்ணி காமிச்சார். இன்ஃபேக்ட் அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு, இந்த விக்கெட்ல நீங்க பேட்டிங் ஆடலாம், நிதானமா பிரஷர் ஆகாம நீங்க ஆடினீங்கன்னா டெஃபினட்டா அந்த எல்லை கோட்டை தொட்டுலாம், எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அழகா பண்ணாரு நிதிஷ்குமார், பும்ரா, சிராஜ். நான் எதிர்பார்த்த ரெண்டு பேட்டர்ஸ்ல ஒருத்தர் கிளிக் ஆயிருந்தாங்க, அந்த மேட்ச் நம்ம பக்கம் வந்திருக்கும். அது யாரும் பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அட் டாப், அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட். இவங்க ரெண்டு பேர் தான் அந்த பிரஷர் சிச்சுவேஷன், நீ அப்பா டக்கர் அதெல்லாம் பார்க்காம அதிரடியா ஆடக்கூடிய ஒரு பேட்டர்ஸ். இந்தியா ஒரு கட்டத்தில் ரொம்ப பிரஷர், அப்படியே ஷெல்லுக்குள்ள போய் ஐயோ பயங்கரமான போலிங்கோ அப்படின்ற ஒரு டென்ஷன்ல ஆடாரு. இந்த போலிங் ஐயோ இவ்வளவு பெருசா தெரிதா, பயங்கரமா ஸ்விங் ஆகுதா அப்படின்ற போது உள்ள போய் டப்பு டப்பு டப்புன்னு 4 4 அடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லையா, அது சாதாரண போலிங், எதுக்கு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு கேரக்டர்ல ஒருத்தர் அடிச்சிருந்தாருன்னா மத்த பேட்டர்ஸும் ரொம்ப ஃப்ரீயா ஆடி இருக்கும். பட் இனிமே எக்ஸ்ட்ராஸ் இந்த ஒரு பாதகமான ஒரு விஷயம். 22 ரன்ல நம்ம தோத்தோம், ஆனா நம்ம கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் பாத்தீங்கன்னா 32 அப்படின்ற போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்தியாவை சரிக்கூட்ட தருணங்கள் நம்ம சொல்லலாம். பட் இந்தியன் பேட்டர்ஸ் இந்த பிரஷர்ல ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து போலர்ஸும் சூப்பர் அட்வான்டேஜ் எடுத்து செம்ம அக்ரெசிவான ஒரு போலிங் டிஸ்பிளே காமிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு இங்கிலாந்து அண்ட் கங்க்ராச்சுலேஷன். பட் இங்க பும்ரா அண்ட் சிராஜ், ஜட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டி பிளேயர். அதெல்லாம் நம்ம பேட்டிங்கே தனியா ஜட்டு நீங்க ஆடலாம். பட் பும்ரா சிராஜ் வந்து அவங்க பேட்டிங்ல காமிச்ச ஒரு டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் என்னன்னா சிம்பிளா ஒரு விஷயம். என்கிட்ட ஒரு KL ராகுலோ இல்ல நீங்க ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்கில் இல்லைன்னா கூட ஃபைட்டிங் ஸ்பிரிட் இருக்கு. அதுக்கு என்ன முக்கியமான காரணம் சகோ, ஒரு லயன் ஹார்ட்டடா நீங்க இருந்தீங்கன்னா எல்லாத்துலயுமே அந்த சிங்கத்தின் துணிவு உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். லயன் ஹார்ட்டட் போலர் அப்படின்னு பும்ரா சொல்லக்கூடாது, லயன் ஹார்ட்டட் கிரிக்கெட்டர் பும்ரா சிராஜ் அப்படின்றதுனால அதே சிங்க குணம் தான் பேட்டிங்லயும் காமிக்க போறேன்னு வந்து அவங்க போராடியதும் ஒரு சிம்பிள் மெசேஜ் சகோ. ரைட், சிராஜோட லாஸ்ட் வீக் ஒரு பேட் லக்னு சொல்லலாம். இந்தியா நல்லா ஃபைட் பண்ணாங்க எல்லாம் சொல்லலாம். பட் ஃபைட் பண்ண வேண்டிய டாப் ஆர்டர் ஃபைட் பண்ணலாம். அவங்க இன்னும் பெட்டரா கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் அசால்ட் ஆரம்பமா இந்தியா ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் மேட்ச், இந்த மூணாவது அப்படின்றதுனால 2-1 ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு இந்தியா போயிருப்பாங்க. அந்த கோல்டன் வாய்ப்பை நழுவ விட்டார்கள் இந்த டாப் ஆர்டர். நம்ம எதிர்பார்த்ததுக்கு இந்த சீரிஸ் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முதல் ரவுண்டு இங்கிலாந்துக்கு போச்சு, ரெண்டாவது நம்ம கிட்ட வந்தது, மூணாவது அவங்க கிட்ட போயிருக்கு அப்படின்றது, நாலாவது நம்ம அடிச்சு தூக்கமாட்டது இங்கிலாந்துக்கு தெரியும். அதற்கான ஒரு கேப்பபிலிட்டி, அதற்கான ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்குன்றது. ஒன்லி திங் இஸ் நம்ம ஒரு தவறான தருணத்துல பிரஷர் ஆயிட்டோம், அந்த ஷெல்லுக்குள்ள போயிட்டோம் அப்படின்றத அதை உடைச்சு உங்களுக்கு திறமையில சோஃபார் சூப்பர் கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க இந்தியா, அதை நம்பி உள்ள வாங்க 4வது டெஸ்ட் மேட்ச். பட் எனிவே stay tuned, Sago. Let's hope India bounces back in the 4th test match and have a nice day, Sago.